நடிகர் அஜித்குமார் பார்த்தீங்க அப்படின்னா விடாமுயற்சி மற்றும் குட் பேட் அக்லி இந்த ரெண்டு படத்தையும் வந்து ரீசெண்டாக தான் கம்ப்ளீட் பண்ணாங்க. இந்த ரெண்டு படங்களும் பார்த்தீங்க அப்படின்னா 2025 வந்துட்டு ரிலீஸ் ஆகுதுங்க. குறிப்பா வந்துட்டு விடாமுயற்சி பார்த்தீங்க அப்படின்னா 2025 பொங்கலுக்கு வந்துட்டு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு படக்குழு வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. குட் பேட் அக்லி படத்தோட டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன் வந்துட்டு அஜித் வச்சு இன்னொரு படம் பண்ண போறதா வந்துட்டு சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கான காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆதிக் ரவிச்சந்திரன் வந்துட்டு குட் பேட் அக்லி படத்தை இயக்கியிருக்க விதம் வந்துட்டு அஜித்க்கு வந்துட்டு பிடிச்சு போனதா சொல்றாங்க. ஒருவேளை இது நடந்தா மார்க் ஆண்டனி 2 வந்துட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அஜித்தும் ஆதிக் ரவிச்சந்திரன் வந்துட்டு ஒண்ணு சேருவாங்க அப்படின்றதுல எந்த மாற்றமும் இல்லை. இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா சிறுத்தை சிவா வந்துட்டு அஜித் வச்சு படம் பண்ண போறதா வந்துட்டு தகவல் வந்துட்டு இருக்கு. முடிவு செய்யும் இடத்துல பாத்தீங்க அப்படின்னா அஜித் குமார் இருக்காங்க. அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். புஷ்பா 2 படம் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1600 கோடி வந்துட்டு வசூல் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. இந்த படம் பாத்தீங்க அப்படின்னா தமிழ்ல வந்துட்டு ஒரு கலவையான விமர்சனங்களை சந்திச்சாலும் தெலுங்கு மற்றும் ஹிந்தியில பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஹிட் அடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த படம் பாத்தீங்க அப்படின்னா ரிலீஸ் ஆன 6 நாள்லயே வந்துட்டு கிட்டத்தட்ட 1000 கோடி வசூல் பண்ணிருக்குங்க. வேறு எந்த இந்திய திரைப்படமும் வந்துட்டு 6 நாட்கள்ல வந்துட்டு 1000 கோடி வசூல் பண்ணதே இல்லை. இந்த படம் அந்த சாதனை வந்துட்டு பண்ணிருக்கு. இந்த படம் பாத்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு 10 நாட்கள் வந்துட்டு தியேட்டர்ல ஓடிச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட 2000 கோடியை தொடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த படம் வந்துட்டு தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி இந்த 5 லாங்குவேஜ்ல வந்துட்டு இந்தியாவில ரிலீஸ் ஆச்சுங்க. இந்த படத்தோட டைரக்டரா பாத்தீங்கன்னா சுகுமாரும், ஹீரோ வந்துட்டு அல்லு அர்ஜுனும், ஹீரோயினா வந்துட்டு ராஷ்மிகா மந்தனாவும், வில்லனா வந்துட்டு பகத் பாசிலும் வந்துட்டு நடிச்சிருந்தாங்க. இந்த படம் பாத்தீங்கன்னா இந்த வருஷம் ரிலீஸ் ஆனதுல வந்துட்டு அதிக வசூல்னு சொல்லலாம் இந்தியாவில. ஸோ மிகப்பெரிய ஒரு சாதனை வந்துட்டு இந்த படம் வந்துட்டு பண்ணியிருக்கு. தெலுங்கானா அமைச்சர் சீதாக்கா வந்துட்டு போலீஸை நிர்வாணமாக்கும் கடத்தல்காரனுக்கு தேசிய விருது கொடுப்பதா அப்படின்னு சொல்லிட்டு அல்லு அர்ஜுனை வந்துட்டு விமர்சனம் பண்ணியிருக்காங்க. அல்லு அர்ஜுன் பாத்தீங்க அப்படின்னா புஷ்பா 1 படத்துக்காக வந்துட்டு தேசிய விருது வாங்கியிருந்தாரு. இதுல வந்துட்டு பெஸ்ட் ஆக்டருக்கு வந்துட்டு இந்த அவார்டு கொடுத்திருந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா தெலுங்கானால வந்துட்டு காங்கிரஸ் கட்சி தான் வந்துட்டு ஆளுங்கட்சியா இருக்காங்க. இந்த காங்கிரஸ் கட்சியை சார்ந்த அமைச்சர் சீதாக்கா வந்துட்டு என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான உரிமைகள் குறித்து பேசிய ஜெய்பீம் போன்ற படங்களுக்கு எந்த தேசிய விருதும் கிடைக்கல. ஆனா ஒரு போலீஸ்காரரை நிர்வாணமாக்கிய கடத்தல்காரராக நடித்த அல்லு அர்ஜுனுக்கு வந்துட்டு தேசிய விருது வழங்கியிருக்காங்க. இது வந்துட்டு எந்த மாதிரியான செய்தியை வந்துட்டு மக்களுக்கு சொல்கிறது அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அல்லு அர்ஜுனை பத்தி இந்த விமர்சனம் வந்துட்டு வச்சிருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்துட்டு காமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. சூர்யாவோட 44வது படத்தோட டீசர் அண்ட் டைட்டில் வந்துட்டு ரிலீஸ் ஆயிருக்கு. சூர்யாவோட 2D என்டர்டைன்மெண்ட் தாங்க இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட டைரக்டர் வந்து கார்த்தி சுப்ராஜ் பண்ணியிருக்காரு. மியூசிக் டைரக்டர் வந்துட்டு சந்தோஷ் நாராயணன் பண்ணியிருக்காங்க. ஹீரோயினை வந்துட்டு பூஜா ஹெக்டே வந்துட்டு நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட டீசர் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு ஒரு கோயிலை காமிக்கிறாங்க. அங்கே வந்துட்டு சூர்யாவும் பூஜா ஹெக்டேவும் பேசுகிற மாதிரி ஒரு சீனு. சூர்யா வந்துட்டு கோபம் கம்மி பண்ணுது அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு. ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா ரெட்ரோ அப்படின்னு சொல்லி டைட்டிலை வந்துட்டு ரிவீல் பண்ணுறாங்க. சன்னி லியோன் பேர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் வந்துட்டு மோசடி பண்ணியிருக்காரு. இதனால வந்துட்டு சன்னி லியோன் வந்துட்டு தன்னுடைய கண்டனத்தை வந்துட்டு அந்த நபருக்கு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அந்த நபர் யாரு, இது எங்கே நடந்தது அப்படின்றத நம்ம பார்ப்போம். சத்தீஸ்கர் மாநிலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பிஜேபி தாங்க ஆளுங்கட்சியாக இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டை போலவே பார்த்தீங்க அப்படின்னா சத்தீஸ்கர் மாநிலத்திலையும் தகுதியான பெண்களுக்கு வந்துட்டு மாசம் 1000 ரூபாய் வழங்கிட்டு இருக்காங்க. அந்த மாநிலத்தை சார்ந்த வீரேந்திர ஜோஷின்ற நபர் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன்னி லியோன் பேர்லேயே வந்துட்டு ஒரு போலியான வங்கி கணக்கை வந்துட்டு தொடங்கியிருக்காரு. அந்த போலியான வங்கி கணக்கின் மூலமா வந்துட்டு கிட்டத்தட்ட 10 மாசம் வந்துட்டு மாசம் 1000 ரூபாய் வந்துட்டு வாங்கிட்டு வந்துட்டு இருக்காரு. இதை ஒரு டைம்ல வந்துட்டு அங்க உள்ள அரசு அதிகாரிகள் வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் வந்துட்டு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. போலீஸ் சைட்ல இருந்து அவர் மேல வழக்கு பதிவு பண்ணி விசாரணை போயிட்டு இருக்குங்க.